ஆமா, நீங்க அந்த கணத்துக்கு மட்டும் போனீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் செத்தியே. இப்ப சோனி சும்மா இருப்ப, நீ வேற உசுப்பேத்திக்கிட்டு இருக்காத. அது என்ன அவ்வளவு பயங்கரமான கிணறா என்ன? ஆமா, அங்க எத்தனை பேர் பியாய பாத்துருக்காவ தெரியுமா? அப்படியா? அப்ப நாங்களும் போனா இப்ப அந்த பேய் அங்க இருக்குமா? ஏன்டா ஷாம், நீ அங்க போறியா? ஆமா, அந்த புள்ளச்சி சொல்றது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஐயோ சீனியர், என் தங்கச்சி சொல்றான்னா அந்த இடத்துக்கு தனியா போயிடாதீங்க. அவ்வளவுதான். அந்த கிணறு ரொம்ப பயங்கரமான கிணறு. அதுவும் இந்த மாதிரி மதிய நேரத்துல எல்லாம் பேய் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த பேயை நாங்க போய் பாப்போங்க. உங்களுக்கு அவ்வளவு தில்லு இருந்தா போய் பாத்துட்டு வாங்களா? ஓ, அப்ப எங்களுக்கு தில்லு இல்லன்ற. இரு, இன்னைக்கு போய் அந்த கிணறை நான் பாக்குறேன்னா இல்லையான்னு பாரு. இல்ல ஷாம், உன்னைய சோனி சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு அங்க எங்கேயும் போயிடாதல. வேற உங்க அம்மாக்கு நாங்க தான் பதில் சொல்லணும். பேய் பூதெல்லாம் சும்மா இதெல்லாம் கட்டுக்கதை. அந்த கணத்துல ஏதாவது புதையல் கிதையல் இருக்குமா இருக்கும். அதனாலதான் அங்க போவாதீங்கன்னு சொல்லி எல்லாம் மிரட்டுறது கண்டுபிடிப்பு சொல்லுவாங்களா இருக்கும். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. ஐயா இல்ல, உண்மையாவே அங்க இறந்துருக்காங்க ஒரு அக்கா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆமா, சோனி சொல்றது உண்மைதான் சீனியர். அந்த கிணத்து பக்கம் போனா ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தெல்லாம் கேக்குன்னு சொல்லுவாவ எல்லாரும். ஆமா, அந்த அக்கா எதுக்கு செத்துச்சு? லவ் ஃபெயிலியர்ல போய் அந்த கிணத்துல உளுந்து செத்துருச்சு. அந்த அண்ணா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நம்ம என்னன்னு குண்டத்துக்கு போடுதுவே. இது தெரியாம அந்த தோட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே கடவுளே. இனிமே எந்த தோட்டத்துக்கு போனாலும் கிணத்த மட்டும் எட்டியே பார்க்க கூடாது. கிணத்தங்கிற பக்கம் போய் விடுது. இனிமே இங்க பம்பு செட்ல போய் குளிக்க பயமாவெல்லாம் இருக்கும். இவ சொல்லிய கதையெல்லாம் கேட்டாலே வயிற்று கலக்குது. இவ சரண்யா, என்ன செஞ்சனா? பேசட்டிக்கு நம்ம பம்பு செட்ல எல்லாம் ஒன்றும் குளிக்கானா, வீட்டுக்கே போயிருவோமா? ஏன் பே இதுவ சொல்ற கதையெல்லாம் கேட்டா பயமா இருக்கு. கடத்துக்குள்ள குதிச்சு திங்குதுவே, பேய் சுத்து திங்குதுவே, கொலுசு சத்தம் கேட்கங்குதுவே, மதிய நேரத்துல எல்லாம் பேய் அங்கங்க சுத்தங்குதுவே, பயமா இருக்கு. எனக்கு இந்த பேய் பூதம் பிசாசுனாலே பயம். பேய் படம் பார்க்கணுனாலே நான் பார்க்க மாட்டேன். இவ்வளவு என்னன்னா இப்படி பயமுறுத்தியாளுவே. ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இது உண்மையா பொய்யான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு. வில்லேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதான் அவ நம்ம ஓடிடலாம் வீட்டுக்கு. வரணுமே, உங்க அண்ணனும் வர மாட்டேங்க, எங்க அண்ணனும் வர மாட்டேங்கானே. ஆமா, எல்லாம் இவனோட சொல்லணும். இவனோட நம்பி வந்தது பெரிய தப்பா போச்சு. என்ன இவனோ கூட எங்கேயும் போகக்கூடாது. எத்தனை பேர் எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதுவும் இந்த வேட்டைக்கு போவான் இங்க சதீஷ், அவன் கூட வந்து சொல்லுவான் அந்த சைடு கொலுசு சத்தம் அடிச்சு நாங்க பயந்து ஓடி வந்துட்டோன்னு. அதுவும் மதிய டைம்ல இந்த 12-1 மணிக்கெல்லாம் போனா அவ்வளவுதானா, ரொம்ப பயமுறுத்துமா. இப்ப சோனி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதோ? அந்த அக்கா ஒரு தடவை சதீஷ் முன்னாடியே வந்து நின்று என் கொலுசு காணோம், கொஞ்சம் எடுத்துதான்னு சொல்லி கேட்டுச்சான். அவன் பயந்து ஓடி வந்துட்டானா. பேய் கொலுசை தொலைச்சிட்டுன்னா அதுக்கு கண்டுபிடிக்க முடியாதாமா? ஐயோ சஞ்சய்னா, அது அப்படி இல்லை. அது அந்த அக்கா கணத்துல விழும்போது வெளியில அப்புறம் பாடி எடுப்பாங்கல்ல, எடுக்கும்போது அந்த கொலுசு மட்டும் கலந்து கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு போல இருக்கு. அவங்க ஒத்தக்கால் கொலுசு மட்டும்தான் அவங்க காலில் இருந்துச்சான். அதனால ஒத்தக்கால் கொலுசு அவங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க ஒரே அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது வந்தா போனா என் கொலுசை கொஞ்சம் எடுத்துதாங்கன்னு. லவ் ஃபெயிலியர்ல செத்து போனா கொலுசை தேடியா வரணும்? எவன் விட்டுட்டு போனானா, விட்டுட்டு போனவன் அவன் வீட்டுக்கு தானே போனோம். எதுக்கு இது கொலுசை தேடிட்டு கிடக்குது இந்த பேய்? அப்படி சொல்லி ஷாம், இது லாஜிக்கான கேள்வி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க கேள்விப்பட்டதை தான் சொல்றோம். ஆமா சந்தியா, அவன் சொல்றது சரிதானே. லவ் ஃபெயிலியர்ல செத்து போன பொண்ணு பியாயா அலையுது அப்படின்னா அந்த பியாயி யார் மூலமா நம்ம யாருக்கு காரணமா சாவதுக்கு அவங்க கிட்ட தானே அந்த பியாய் போனோம். அதை தவிர்த்து அது இதுக்கு கொலுசு தேடி சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பொண்ணுங்களுக்கு அதோட ஆக்சசரிஸ் முக்கியமா இருக்கு. ஒருவேளை அந்த கொலுசு அவங்க லவ்வர் வாங்கி கொடுத்ததா இருக்கும். அதை வாங்கி எடுத்து போட்டுக்கிட்டே போலாமே நினைச்சிருக்குமோ என்னமோ. இன்னும் கொலுசு கிடைக்காதனால லவ்வர் அண்ணனை தேடாம இருக்கு. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அட போங்க ப்ரோ, எங்களுக்கு என்ன நியூஸ் தெரியுமோ அதை தான் நாங்க சொல்ல முடியும். அதான் நாங்க இதை கட்டுக்கதை இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்றோம். அதான் எல்லாரும் வாங்க போய் அந்த கணத்தை எட்டி பார்த்துட்டு இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே யாரும் வர மாட்டேங்கல. நீங்க எல்லாம் வரலனாலும் பரவாயில்ல, அந்த கிணறு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே அந்த பியாய் கொலுசு மட்டும் கேட்டுச்சுன்னு வைக்கி, கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த கொலுசை தேடியே எடுத்து கொடுத்துட்டு வரேன். டே அப்பா, நீங்க இன்னும் நம்பல நினைக்கேன், அதனாலதான் இவ்வளவு எகத்தாளமா பேசுறீங்க. ஆமா, நான் நம்பல. அதுவும் நீங்க ஒரு உருட்டுனியே பாருங்க, வரைய போறையிட்டெல்லாம் கொலுசு கேட்டுக்கிட்டு இருக்குன்னு. அந்த கதையை தான் நம்பவே முடியல. போங்க, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பலன்னா இருந்தாலையும் போங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? சியாமண்ணா, நீங்களும் ஒண்ணு அங்க போக வேண்டாம், வாங்க அவ்வளோ வீட்டுக்கு போவோம். எனக்கு பயமா இருக்கு. வாண்டு பம்பு செட்ல குளிக்காண்டாமா, வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு போலாம். இனிமே எங்க பம்பு செட்ல குளிக்காது, அவ்வளோ பேய் கதையை சொல்லி பயமுறுத்தியாச்சு. இனிமே பம்பு செட்டு பக்கம் போனனாலே பயமா இருக்கு. அந்த பியாய் கதைக்கும் பம்பு செட்டுக்கும் என்ன இருக்கு? நம்ம பாட்டுக்கு குளிச்சுட்டு போவோம். நம்ம தோட்டத்துல பம்பு செட்டு பக்கத்துலயே தான் இருக்கு கிணறு. எனக்கு பயமா இருக்குல்ல. அவங்க சொன்னது வேற கிணறு, நம்ம கிணறு கிடையாது. அதனால நீ ஒன்றும் பயப்படாத. எல்லா கிணறும் ஒண்ணுதான். அந்த கிணறா இருந்தா என்ன, இந்த கிணறா இருந்தா என்ன, எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் குளிக்காண்டா, வாங்க போவோம். சஞ்சனா, உனக்கு உங்க தோட்டத்துல குளிக்க பயமா இருந்துச்சுன்னா எங்க தோட்டத்துல குளி. நல்லா அழகா தொட்டிலே நிறைய தண்ணி கிடக்கும், நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீச்சல் அடிக்கலாம். ஆமா, அது கூட நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க வீட்டுக்கே போறோம். வாயாடி, நீ ஏன் பயப்படுற? நான் உன்னைய பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன் சஞ்சனா, இப்படி பயந்து சாவுற. வாங்கல ரெண்டு பேரும் கடை பேத்திக்கிட்டு
இருக்காதீங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் வாங்க. அட என்ன மரியாதைலாம் தேயுது. ஆமா, சொல் பேச்சு கேட்கலன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, சாப்பாடு செய்யலாம். சாப்பிட்டுட்டு போகும் தோட்டத்துல நல்லா இருக்குமாமே. நாங்களே அடுத்த வாரம் வந்து இங்க வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். நீ என்னன்னா போலான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த வாரம் நானும் வரமாட்டேப்பா. அத உங்க கூடலாம் நாங்க சுத்தமா வரமாட்டோம். இன்னைக்கு வந்தே உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா? அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டிய? அதுவா சரியான ஜொல்லு வண்டின்னு. ஹே, என்ன பத்தி அப்படி சொன்ன? இல்ல உங்களை பத்தி சொல்லல. யார் இந்த ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்தாவளோ அவியல தான் சொன்னேன். ஏ வாயாடி அடங்கு. நீ மூடல. சோறு காணுமா? அதெல்லாம் காணும். இன்னும் வாளில கொஞ்சம் சோறு இருக்கு. வீட்டுல இருந்த சோறையும் கொஞ்சம் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் குழம்பு எல்லாம் ஊத்திட்டு வாங்கன்னு எல்லாம் ஊத்திட்டு வந்திருக்காரா. இருக்கு, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். லட்சுமி சோறு ஆக்கிட்டியா? ஆமா, சோறு கறி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. என்ன உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டா? இல்ல சும்மா தான் கேட்டேன். பிள்ளைகளுக்கு சாப்பிடணும்ல, அதுகளுக்கு பசிக்கொள்ள நேரம் ஆகுதுன்னு தான். உமரு அக்கா பிள்ளைல ஒண்ணு நான் பட்டினி போட்டுறேன்டா. ஒய், சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன். அதுகளுக்காண்டி தான் மெனக்கட்டு கடந்து நான் இப்ப சோறு கறி ஆக்கிட்டு அடக்கேன். பொடி வருவாரு, எங்க அக்கா பிள்ளைய பட்டினி போட்டுருவானோன்னு. அப்படியெல்லாம் போட மாட்டேன். அட அதுக்கு இல்லை லட்சுமி, நான் அங்கே குவானியில் சாக்கெல்லாம் எடுத்து கட்டிட்டேன். அதான் நீங்களே வேற அங்கே வேலி பக்கத்தில் கிடக்க முருங்கைக்காயெல்லாம் எடுத்தியெல்லாம் எப்படி என்னன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். உடனே நீ வந்துருவா. ஆமா அவ்வளவு முருங்கைக்காயும் பறக்கியாச்சு. கோணி சாக்கில் போட்டு அவ்வளோத்தையும் வச்சுட்டீங்களா, பத்திரப்படுத்திட்டீங்களா முருங்கைக்காய? ஏதாவது வேற ஆடு மாடு படலை திறந்துட்டு வந்துச்சுன்னா வேற அவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிடும். பார்த்து பத்திரம். ஆமாம் அதுக்கு தான் சீக்கிரமாக குவானியில் போட்டு வச்சுட்டேன். இனிமேல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா சின்ன முருங்கை அங்கே புது முருங்கை வச்சுருந்தோம் பேர், அங்கே கொஞ்சம் காய் தான் கிடக்கும். அதை பறிச்சுட்டேன்னா சந்தைக்கு கொண்டு போயிடலாம் அவ்வளோத்தையும் இன்னைக்கு. சாப்பிட்டுட்டு பொறுமையாக பறிச்சுக்கிடலாம். அதை இந்த சோரெல்லாம் வடிச்சாச்சு. வேணா நீங்களும் உட்காருங்க. பட்டைக்கு ஓலை வேணா ஒரு 4 ஓலை வெட்டிட்டு வரீங்களா? சாப்பாடை பட்டையில் போட்டு கொடுத்துடலாம். பட்டையில் சாப்பிட நல்லா தான் இருக்கும். வாழையில இருக்குமே, வாழை மரத்துலேருந்து 4 இலை வெட்டிட்டு வரட்டுமா? வாழையில சாப்பிட தான் பருப்பு கறி அழகா இருக்கும். கஞ்சின்னா தான் பட்டையில் குடிக்க நல்லா இருக்கும். சரி, ஏதோ ஒன்று வெட்டிட்டு வாங்க போங்க. நான் வாழையிலையே வெட்டிட்டு வரேனே. பட்டைக்கு உலைய வேற வெட்டணும், அதெல்லாம் கழுவணும், வேற பட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அது நேராகும். வாழையிலன்னா போதும், 4 வெட்டினோமா போட்டு தண்ணியை தொளிச்சு திங்கிறதுக்கு பிள்ளைகள் உட்கார்ந்துரும். நான் வாழையிலையே வெட்டிட்டு வரேன். சரி போங்க. ஏ பிள்ளைகளா, என்ன பண்ணிட்டு அடக்கிய? வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த வாரமா எல்லாம் சின்சியரா இருந்து பேசிக்கிட்டு இருக்குவே. அப்படி என்னதான் கதை பேசுமோ தெரியல. அவ்வளவும் படிக்க பிள்ளைல ஏதாவது முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கும் படிப்பை பற்றி. அதுவே பேசியதை பார்த்தா படிப்பு கதையை விட்ட மாதிரி தெரியல. வேற ஏதோ கதையை விட்ட மாதிரி தான் இருக்கு. வேற என்ன அப்போ என்ன பேசுவாவ? நம்ம ஊருக்குள்ளே நடக்கதை புறணி பேசுவோம்ல, அந்த மாதிரி அதுவே காலேஜில் நடக்கதை புறணி பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆமா, என்னனையும் பேசிட்டு வராத. ஊர் தான் ஞாபகம் வருது. பக்கத்து ஊர்ல கோயில் கூட நடக்கு. நம்ம ஊர் கோயில் கூட அப்ப எப்போ வரும்? நம்ம ஊர் கோயில் கூட புரட்டாசியில் தானக்கு வரும். புரட்டாசி பிறந்துருச்சோ? இப்பதெல்லாம் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்திருக்கு. இன்னும் அடுத்த மாசம் போலதான் இருக்கும். இன்னுமே தானே வரிகிரிலாம் போடுவாவே. ஆமா, தசராக்கு முன்னாடி போல வரும், அப்படிதானே? ஆமா, தசராக்கு முன்னாடி எப்படியும் கோயில் கூட வச்சிருவாவே. பக்கத்து ஊர்ல வந்துட்டுன்னா அடுத்து உடனே நமக்கு தான். ஏன்னா அது அக்கா சாமி இல்ல, அடுத்து தங்கச்சி சாமிக்கு கொடை கொடுக்கணும்ல. ஆமலச்சு, நம்ம இந்த முறை எல்லாரும் ஒரே மாதிரி சேரீ எடுப்போமா கோயில் கொடைக்கு? இது வரைக்கும் புதுசா எடுக்கணும், வேற துணி தான் பிடிச்ச மாதிரி எடுக்கும். குரூப் துணி எடுக்கணும்னா இடையே விட மாட்டேங்க. நம்ம இந்த தடவை எல்லாருக்கும் பிடிக்கலையோ ஒரு குரூப் சேரீ ஒன்று எடுப்போமாக்கு. ஆமா, இப்படிதான் சொல்லுவிய. அதுக்கப்புறம் கடையில் போய் ஒன்றும் நல்லா இல்லை, வெயிலுக்கு பிடிச்சதை எடுங்கிறது. வேற ஒரே பேச்சு தான். அதாக்கு இந்த முறை பிடிக்கல அதெல்லாம் பார்க்க கூடாது. குரூப் சரின்னு ஒரு பட்ஜெட்டை போட்டு மொத்தமாக குரூப் சரி இந்த குழுவில் கட்டுவாங்கள, அந்த மாதிரி ஒரு சேலையை வாங்கிடுவோம். அதான் அந்த பையன் சாமா, அந்த பையன் துணி கடைக்கார பையன் தான் சொன்னியே. அவர் கடை எங்கே இருக்கு என்னன்னு பார்ப்போம். ஒரே மாதிரி ஒரு 5-6 சேலையை கேட்டு பார்ப்போம். யாரெல்லாம் நம்ம கூட கட்டியாவளோ கட்டட்டும். ஆர்டர் போட்டு மொத்தமாக வாங்கிடலாம்ல கம்மி விலைக்குன்னா. அதெல்லாம் நடக்கும்போது பார்க்கலாம்ல. சும்மா கடை வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். எங்கள் அம்மா சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு கூப்பிடுறாவ. இந்த அங்கனே உட்கார்ந்து வெட்டி தானே பெரியப்பா இலை வெட்டிட்டு வரேன்னு போயிருக்காவல்ல. இதுல எங்க இடம் நல்லா இருக்கு. நாங்க உட்கார்ந்துருக்க இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க அந்த செத்தக்குள்ள சருவுக்குள்ளேயே போய் உட்காருவீங்க. ஏதாவது பூராங்கிறோம் கடிச்சு போட உட்கார்ந்தீங்கன்னா ஒழுங்கா நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. இந்த வாழைகளையெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியோ? அதெல்லாம் எங்க அப்பா தான் க்ளீன் பண்ணுவாங்க. அதை நல்லா இருக்க சருவெல்லாம் எடுத்து அம்மா ஈக்கு கிழிப்பாங்க. அப்படியே ஈக்கு கிழிச்சிட்டு அப்படியே போட்டுருவாங்க. அதனால அதை அப்படியே கரையான் பிடிச்சிட்டு அடக்கும். அப்பா அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. அப்படா நீ எதுவும் செய்ய மாட்டாதானே? ஆமா, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், சும்மா தான் இருப்போம். தெரியுது வேலை கல்லி. சரி, அப்ப எங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும்? அந்த பக்கம் வாங்க, அங்க இடம் நல்லா நீட்டா இருக்கும், அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, அப்போ வாங்க எல்லாரும் போவோம். சரி, எல்லாம் வாங்க சீக்கிரம், பசிக்குது.
வாங்க வாங்க சாப்பிடலாம். நீங்களாம் வேணா சாப்பிட போங்க, எங்களுக்கு பசிக்கல 2 பேருக்கும். ஏய் வாண்டு, சும்மா சீன் போடாத, வா சாப்பிடலாம். நான் ஒன்றும் சீனெல்லாம் போடல, எனக்கு பசிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம், சரண்யாவுக்கும் வேண்டாமா. ஏய் சரண்யா, நீ சாப்பிடலையா? இல்ல சஞ்சனா சாப்பிடல, அதனால நானும் சாப்பிடல. ஏய் ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். வேற நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருந்தா அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. சும்மா சீன் போட்டுட்டு இருக்காம 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா வாங்க. இல்ல சரண், உனக்கு வேணும்னா நீ சாப்பிட போயா, எதுக்கு எங்களை கூப்பிடுற? சும்மா நீ சீன் போட்டுட்டு இருக்காதானே. இங்க பாரு சஞ்சனா, வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்க. அவங்க எவ்வளவு ஆசையா நமக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சிருக்காங்க, அதை வேண்டாம்னு சொன்னா வருத்தப்பட மாட்டாங்களா? அவங்கள யாரு செய்ய சொன்னா? ஏய் வாண்டு, அப்படிலாம் பேசக்கூடாது. நீயும் பெரியவங்க சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு நீயும் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. பெரியவங்க சண்டை பெரியவங்களோட போட்டோம், நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கிட்ட அவங்க நல்ல விதமா தானே நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிற? சரண்யா நீ வா, நீ சாப்பிட வந்தா சஞ்சனாவும் வருவா. சரி நான் வரேன். வாங்க வாங்க 2 பேரும் வாங்க. சஞ்சனா வா, நம்மளும் சாப்பிட போலாம். நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வா நம்ம போய் சாப்பிட போவோம். இல்ல எனக்கு வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோம். வேற எல்லாரும் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடாம இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், தனியா தெரியும். நம்ம பாட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம் வா. சரி, நான் உனக்காக தான் வரேன், எனக்காகலாம் வரல, எனக்கு பசிக்கலாம் செய்யல. சரி வா. சிமி, பிள்ளைகளுக்கு இலெல்லாம் போட்டாச்சு, சீக்கிரம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு வா. இந்த வாரேங்க. மாமா நீங்களாம் உட்காருங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்ல. நீங்களாம் சாப்பிடுங்கம்மா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அட நீங்களும் உட்கார்ந்து போய்ப்பா, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம்யா, நீங்க சாப்பிடுங்க பிள்ளைகளுக்குலாம் நல்லா பசிச்சிருக்கோம், எல்லாம் சீக்கிரம் குழம்பு கொண்டாங்க. இனிமே சாப்பிடுங்கம்மா. செய்யத்த. எல்லாம் சந்தியா போ, எல்லாருக்கும் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த சோனி எடுக்க போயிருக்காமா. சரி, எதுனாலும் கூச்சப்படாம கேளுங்கம்மா, எல்லாம் இருக்கு. சரியத்த. எல்லாம் அதுவே வயிறு நிறைஞ்சதும் கிளம்பிட்டுவேன். ஏன் வாங்க நம்மளும் சாப்பிடுவோம். நான்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, சாப்பிடுங்க அவ்வளோ. சோத்து முட்டை கையை கழுவுறாளோ இல்லையோ, அப்படியே தின்றுவா அழுக்கு கையோட. போலா, ஆடு மாடெல்லாம் என்ன கையா கழுவுது, சும்மா தின்னு மினுக்குவா போலா. எம்மா என்னலா எம்மா, எல்லாரும் போறாவளா? நானும் போட்டுமாமா. போ, பம்பு செட்டுக்கு குளிக்க தானே போறியா? போயிட்டாங்க. எம்மா இல்ல, பம்பு செட்டுக்கு குளிக்க போல, அதுக்கு முன்னாடி அந்த முக்குல ஒரு தோட்டம் இருக்கு பேரு, அந்த கிணத்துல பேச்சுக்கினியக்கான்னு ஒரு அக்கா குளிச்சு செத்து போச்சுல, அந்த கிணறு தான் பார்க்க போறாவலாம். அதான் நானும் கூட போயிட்டு வரேங்க. ஐயே நெஞ்சில குண்டலி பொடியால்வல, ஏன் அங்கெல்லாம் போவாதீங்க. யாரெல்லாம் உங்களோட அங்க போக சொன்னது? அது இந்த மொட்டை வெயிலுக்குள்ள அங்க போகக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? எம்மா நான் எவ்வளவு சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்காவ. எல்லாரும் அங்கதான் போறேன்னு நினைக்காவ. அங்க போயிட்டு அதுக்கப்புறமா பம்பு செட்ல போய் குளிக்கலான்ட்டு சொல்லிட்டு போறாவ எல்லாரும். ஐயே அங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த பிள்ளைகளோட எல்லாம் நிப்பாட்டு. எவ சந்தியா அவையெல்லாம் நிக்க சொல்லு. ஐயே இந்த பிள்ளைகள் என்ன வேலை பாக்குதுவே, அங்க போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க அந்த பிள்ளைகளுக்கு. இது மண்டையில உரைக்க முண்டுங்க, அந்த பிள்ளைகளோட வேற கூட்டிட்டு போறாள் விளை விழுவே. எல்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாது. இல்ல சந்தியா உனக்கு தெரியாதா? எம்மா நான் போனேன்னு சொல்லல, இவியதான் எல்லாரும் போகணும்னாவ, அதான் சரின்னு கூப்பிட்டு போறேன். உங்களுக்கு அறிவு வேண்டாமாளா? அங்க போகக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அவியகிட்ட யார் இந்த கதையெல்லாம் சொன்னது அங்க போகணும்னு? இல்லம்மா நாங்க எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்போ அந்த கதை வந்துச்சு, அப்போ நாங்க அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோமா, அதான் அவையெல்லாம் அங்க போய் பார்க்கணும்னு நினைக்காவ போல இருக்கு. எல்லாம் உங்களோட சொல்லணும்டா, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதோ, எந்த விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம். இப்ப கொம்மி அதுக்குல்ல அவியலும் தோட்டங்களை தானே வாங்கியிருக்காவ, அந்த பக்கத்து தோட்டம் தானே, அதான் அந்த கிணத்து பக்கம் பெயராதீங்க அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையாண்டி சொன்னது. அங்க போனா இப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதான் அவிய போய் பார்க்கணும் அப்படிங்காவ. அட அறிவு கெட்டவள, இந்த மொட்டை வெயிலுக்குள்ள அங்க போவாவளா? இந்த மாதிரி மதிய நேரத்துல அதான் வயசு பிள்ளைல நீங்களுவே, அதுவும் வயசுல செத்தது இப்படி மேல யாருக்குன்னு என்ன பண்ணியது? ஒன்னாவது முதிர்ந்ததுவளா, அவளும் பிஞ்சுவே உடம்புல எல்லாம் ஏறிச்சுன்னா பொய் தொலையாது. பியாய் பிசாசுவல மேல ஏத்திக்கிட்டு தெரியாதீங்க சொல்லிட்டேம்மா. உனக்கு அந்த பியாய் பிசாசே தேவலாம் போ. எம்மா என் பிள்ளைகளா, அந்த மாதிரி இடத்துகளுக்குலாம் நீங்களும் வயசு பிள்ளைகளும் போகக்கூடாது. என்ன பம்பு செட்டுல போய் குளிக்கதா இருந்தா குளிங்க, இல்லைன்னா இங்கனே கடந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பேசிட்டு இருந்துட்டு வேணா வெந்தார வீட்டுக்கு கிளம்புங்க. சரி நாங்க அங்க போல, பம்பு செட்டுக்கே போய் குளிக்க போறோம். சரியா, நல்ல பிள்ளை, சரின்னு சொன்னதும் கேட்டுக்கிட்டான். நம்மளுக்கு தான் 2 வந்து வாச்சிருக்குது வேலை, ஒன்னும் ஒரு சொல் பேச்சு கேட்காண்டங்குதுவே. நீ இப்படி இருந்தா எப்படி உன் சொல் பேச்சு எங்களுக்கு கேட்கணும்னு தோணும்? நான் இப்படி இருந்துமே என் தலையில மிளகா அரைக்க பார்க்க, நீ உன்னையெல்லாம் என்னத்தை செய்ய போறேன்னா தெரியல. எவன் தலையில உன்னைய கட்டி வச்சு எவன் எப்படி வாழ போறானோ உன்னைய கட்டிக்கிட்டு தெரியலையே கடவுளே. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிடுறேன். ஏன் ஏற்கனவே பாத்துக்கிட்டு வச்சிட்டியோ?
ஆனா போவ தாய் கிழவி சும்மா இது மாதிரியே பேசிக்கிட்டு தெரியவா. போமோ மூத்தவதான் என்ன பார்த்து வச்சிருப்பா, போய் அவகிட்ட கேளு. இவன் என்ன சொல்லிட்டு போறா ஒன்னும் புரியலையே. அவ ஒன்றும் சொல்லலை, நீங்கள் சாப்பிடுங்க. இலையில கிடந்து ஆறிட்டு அடக்குச்சுவாரு. சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த களி பண்ணுவோம். ஆமா நல்லா பசிக்குது, நேராகி போச்சு. எல்லாம் வாங்க சாப்பிடுவோம் நம்ம. நானும் இதை தான் சொன்னேன் அப்பவே, பம்பு செட்டுக்கு குளிக்க போவோம் அங்கெல்லாம் வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? என்ன உங்க பிளான்லாம் சொதப்பிக்கிச்சா? ஆமா, இருந்தாலும் நாங்க அதுக்கெல்லாம் அவசர மாட்டோம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிப்பேன் பாரு, அந்த கணத்து பக்கத்துல போய். போங்க போங்க, அங்க மோகினி பிசாசு உங்களை அட்டாக் பண்ணிரும். அதான் கல்யாணம் ஆகாதவெல்லாம் கிடைச்சுன்னா அவ்வளவுதான், அந்த கப்புன்னு பிடிச்சுக்கிடுமா. அதுக்குதான் எங்க அம்மா போக வேண்டாம்னு சத்தம் போடுறாங்க. ஏன்னா அது கல்யாணம் ஆகாம ஆசை நிறைவேறாம செத்து போனதில்ல, அதனால அது கல்யாணம் ஆசைப்பட்டு உங்களை பிடிச்சிக்கிடும். அப்புறம் உங்க தோள் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கோம் அந்த பேயி. சிபி படம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்படியே தோள் மேல ஒரு பேய் உட்கார்ந்துருக்குமே, அந்த மாதிரி உங்க முதல் பின்னாடி ஏறி உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, தோல்ல ஏறி. யார் இருந்தா உப்பு மூட்டை தூக்கிட்டு போவேன் போ. பர்றா, பேயவே உப்பு மூட்டை தூக்குற அளவுக்கு ஆகி வச்சா? எல்லாம் இந்த பேய் படம் எடுக்கிறவங்கள சொல்லணும். எல்லாம் காமெடியா எடுத்து எடுத்து பேய்க்கு உண்டான மரியாதையை எடுத்து வச்சிருக்காங்க. பேய்னா எவ்வளவு பெரிய டெரர் பீஸ்னு தெரியுமா? உன்னையவே சமாளிக்கிறோம், எங்களால பேயை சமாளிக்க முடியாதா? அப்படி சொல்லு மாப்ள. சரி வாங்க, பம்பு செட்டுக்கு தானே குளிக்க போனோம். நீ அங்கேயே போயிடலாம், வேற எங்கேயாவது போனா அம்மா சத்தம் போடுவாங்க. ஆமா, அந்த வேலையை பார்ப்போம். இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்து உருப்படியா செஞ்ச வேலைன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. வாழைல போட்டு நல்லா அழகா பருப்பு கறிச்சோறு சூப்பரா இருந்தது, நல்லா அருமையா சாப்பிட்டாச்சு. சூப்பரா இருந்துச்சா? ஒரு நாள் நாங்க கஞ்சி செஞ்சு வச்சிருப்போம், அப்ப வாங்க. கஞ்சி இன்னும் டேஸ்டா இருக்கும். கஞ்சியா? கஞ்செல்லாம் நாங்க நாய்க்கு வச்சிருவோம், நாங்க சாப்பிடவே மாட்டோம். நீங்க அந்த சாப்பாடை கூட சாப்பிடுவீங்களா? அட குடுமி, நீ வேற போ. கஞ்சி தான் ஹைலைட்டே இங்க தோட்டத்துல. ஒரு பட்டையை பிடிச்சம்மா கஞ்சை ஊத்தி ஒரு ஊறுகாய் துவையில இல்ல பச்சை மிளகா வெங்காயமா ஏதோ ஒண்ணு வச்சு கடிச்சு கஞ்சி குடிச்சோமா, வேற லெவல்ல இருக்கும். ஆஹா, என்ன ஆஹா வாஹா? இல்ல நீ சொல்லும் போது அழகா இருந்தது கேட்க, அதான் அப்படியான்னு கேட்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்களாம் ஃப்ரிட்ஜ்லயே வளர்ந்த பணக்கார குட்டிங்க, அதனால உங்களுக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. என்னது இது புதுசா இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல வளர்ந்த பணக்கார குட்டியா? ஆமா, ஃப்ரிட்ஜ்லயே ஒரு வாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு வேணுங்கிற சட்னியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு காலையில டிஃபன்னு தோசை பூரின்னு பொங்கல்னு இப்படியே சுட சுட சாப்பிட்டு தெரிஞ்ச கும்பல்ல. உங்களுக்கெல்லாம் கஞ்சை பத்தி தெரியாது, அதோட அருமை என்னன்னு. அவ இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. வாங்க நம்ம போவோம். ஏ சந்தியா, சோனி சொல்றது சரிதான். எங்க பாட்டி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, கஞ்சிலாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, எப்ப பார்த்தாலும் காலையில டிஃபனை செஞ்சு கஞ்சி குடிக்க முடிய மாட்டேங்குதுன்னு. அவ சொல்றது என்னமோ சரிதான். அவளே வீட்டுல குடிக்க மாட்டா கஞ்சி, தோட்டத்துக்கு வந்தாதான் கஞ்சி குடிப்பா. அதனாலதான் எங்க அம்மா தோட்டத்துக்கு வரதா இருந்தா கஞ்சி அதிகமா போடுவாங்க சாப்பாடு. சரி சரி, கூட்டத்துல கட்டிச்சதா உட்காம வாங்க போவோம் போவோம். இப்ப என்ன பம்பு செட்டுக்கு தானே, வாங்க போலாம். பேய் பூதன்னு பயமுறுத்திட்டு இவ பிசாசு கணங்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா. போ போ, ஒண்ணும் இல்ல. இந்த தோட்டத்து கணத்துல எல்லாம் ஒண்ணும் இருக்காது, அது வேற தோட்டமா. என்னம்மா போங்க. மாப்பிள்ள சஞ்சய், நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோம்னா கண்டிப்பா அந்த கணத்தை போய் பாக்குறோம். என்ன யாருக்கிட்டும் சொல்லாம கொள்ளாம ஏனாலும் போய் பார்த்துட்டு வருவோம். சரி மச்சான், இப்ப வா போவோம். சரி, அதெல்லாம் அப்புறம் மச்சான். இப்போ நம்ம போவோம். தனியா இருக்க பயமா இருக்கு, ஏதோ கண்ணி போய் அடிச்சிருவாங்க. நம்ம வேற வயசு பையன், அழகா வேற இருக்கும், நம்மளை பிடிச்சிக்கிட்டுனா போச்சு. ஓடியா. இவங்க தேவையில்லாம அந்த பயல்வெட்ட அந்த கதையை சொல்லி அங்க போய் பாப்போன்னு கூட்டிட்டு பாடுவேன். இவ்வளவு லேஸ்பட்டவளோ அதையும் இந்த சோனி இருக்காளே, அவதான் இல்லாத வேலையெல்லாம் செய்வா. வேண்டாத வேலையை செய்யணும்னா ஆளா செய்யறது அவதான். சரி லட்சு விடுங்க, சின்ன பிள்ளைகள் தானே, அதுகளுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு கதையை கேட்ட உடனே சரி பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமேன்னு ஒரு ரத்த சூட்டில் போகிறது தான். வேற ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா யாரு பாப்பா சொல்லு பாடு பாப்பா. இந்த பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு கோயில் கோயிலா மந்திரிக்கெல்லாம் தெரியணும், அதுக்குதான் பயமா இருக்கு. வேற இந்த கோளாறுகள்லாம் வந்து போச்சுன்னு வையி, இந்த கோளாறை தீத்தாலுமே அது ஒரு காலம் பூரா பழி சொல்லு தானே வரும். இந்த பிள்ளைக்கு பியாய் பிடிச்சிருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லிச்சுன்னு வையி, நாளைக்கு கட்டி கொடுக்கும் போதுல அது பிரச்சனை வரும். அதுக்காக தான் இந்த பக்கம் போவாதீங்கன்னு இதுவரையில தலைப்பாட அடிச்சுக்கிடியாது. இதுக்குதான் இந்த பிள்ளைல அங்கேயும் தெரியாம உள்ளாம பெயிடப்படாதுன்னு கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருப்பேன், கண்ணு முன்னாடியே சுத்தி திரியணும்னு. எங்க வீட்டுக்காரே 2-3 தடவை அந்த பக்கம் சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த ஆடு மாடுவெல்லாம் கணத்து பக்கத்துல அந்த பக்கம் பத்தி விடும்போது அது சைடு போயிரும்ல, அதுபோல வேற அது கணத்துக்குள்ள விழுந்து கிடக்கப்படாதுன்ட்டு அதெல்லாம் தள்ளி விடுறதுக்கு போறது. போகும்போது சத்தம் கேட்குது, கொலுசு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன்னா வந்து வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒரு சில நேரம் ஒரு சில பேர் கண்ணுல கூட கண்டிருக்கேன்னு சொல்லுவா வந்த பிள்ளைய. அப்ப அதை ஆய் எங்க சுத்திக்கிட்டு இருக்க போய் தானே பார்த்தேன்னு சொல்லியாவே. அப்ப இந்த பிள்ளைல கவனமா இருக்கணுமா இல்லையா? அது நடந்து எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும்ல, கூட இருக்கும், 15 வருஷமாவது இருக்கும். நான் வெளியூரில் இருக்கும்போது கேள்விப்பட்டேன், ஆனால் எத்தனை வருஷம் இருக்கும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவளுக்கும் கல்யாணம் ஆயிருந்துன்னு வையி, உன் மோய் வயசு இருக்கு அவளுக்கு. ஆமாம் ஆமாம், அவளாம் நம்ம செட்டு தானே. இப்போ இந்த பையன் கல்யாணம் ஆகி நல்லா இருக்காம்ல? ஆமாம், திருச்சியில் இருக்கான் போல இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு போல இருக்கு.
எதுக்கு இப்படி இதை சாவணும்? லவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டான்னா அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நல்லா வாழாம இது கணத்துக்குள்ள விழுந்து செத்து போய் கிடக்கு. அவன் நல்லா இருக்கான். தேவையா இங்கே பெத்தையில பத்தி யோசிக்காண்டாமா? அவன் ஒரே நேரத்தில் 2 பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அது தெரியாமல் இந்த பேக்க கணத்துக்குள்ளே போய் விழுந்திருக்கு. கடைசியில் அவன் பணக்கார பிள்ளை கிடச்சதான் அந்த அளவு ஓடிட்டான் கூட்டுக்கிட்டு. அப்படி சொல்லு. எப்படி அவன் உஷாரா ஓடனவர் விட்டுட்டு இதுக்கு அறிவு வேண்டாமா? அறிவு இருந்தா ஏன் இப்படி பண்ண போகுது? கடைசியில அது பேரம் கெட்டு அது குடும்ப மனத்தை வாங்கிட்டு அவ்வளோரம் போய் சேர்ந்தாச்சு. ஆமா, அந்த பேச்ச பேசாதீங்கடே, பயமா வேற இருக்கு. நம்ம வேற இன்னும் மதிய நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். காத்து வேற அடிக்குது, ஊரு உள்ள விட்டுக்கிட்டு பயமா இருக்கு. மரம்லாம் அப்படிக்க அசைஞ்சாலே எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டா பயமா இருக்கும். ஆமாக்கோ, ஏக்காத்து கணக்கு அடிக்குதுக்கோ. தென்னை மரத்து ஓலையெல்லாம் சிலன்னு ஒரு மாதிரி அடிக்குது. ஒருவேளை வந்துட்டாலும் என்னமோ தெரியல. நம்ம பட்டுக்கு வேலையை பார்ப்போம். ஒருவேளை உங்களோட தான் பார்க்க வந்திருப்பாளோ? ஏது எங்களை பார்க்கையா? எங்களெல்லாம் பார்க்க ஒன்னும் அவன் வராண்டான். ஆமாம், அதானே. செத்ததுக்கப்புறம் அவள் இதுக்கு எங்களை பார்க்க வாரா? அவள் பார்க்க போனோம்னா அவனை தேடில போனோம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னலா, பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. அடலச்சு, இப்படி பயமுறுத்தி விட்டுட்டு சாப்பிடுங்கன்னா எப்படி தொண்டை குளிக்கல சோறு இறங்கும்? பயப்படாதீங்களா, அவ தோட்டம் அங்கே கிடக்கு, நம்ம இங்கே இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வராது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இருந்தாலும் எச்சி சோறு கொஞ்சம் வெளியே வச்சுக்கிடுறேன். வச்சுட்டே சாப்பிட்றேன். பியாய்க்கா பிடிச்சிட போகுது. ஏற்கனவே நான் வச்சுட்டு தாம்ல எல்லாருக்கும் சாப்பாடே போட்டேன். சரி, இருந்தாலும் அவள் என் இலையில வந்து எனக்கு சோறு தரலன்னு வந்து என்கிட்ட அறியிடப்படாதுல்ல. நானும் ஒரு வாய் சோறு எடுத்து வெளியே வச்சிருக்கேன். அப்போதான் எச்சி பெய் எச்சினி மோகினி ஈனின்னு எதுவும் ஏறாது நம்ம மேலே. சரி, என்னமோ போ, வச்சுட்டு சாப்பிடுங்க. பாதி சாப்பிட்டாச்சு. எருமணி வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன? போ. என்ன சஞ்சனா, சரண்யா, இப்ப ஜாலியா உங்களுக்கு? ஏய் போல, எவ்வளவு நேரம் இந்த இடத்துக்கு அப்பவே கொண்டு வந்து எங்களை விட்டுருந்தேன்னா நாங்க எல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம். அங்க போறேன் இங்க போறேன்னு எங்களை இவ்வளவு நேரம் அலக்கழிச்சிட்டு இப்ப மினிக்கியான் போல. ஆமா பத்தியாவே. சரி விடுங்க, அதான் வந்துட்டியல்ல, இனிமே குளிங்க. நீங்களும் குளிக்க வேண்டியதானே தொட்டிக்குள்ள குதிச்சு? இல்ல அவங்க 2 பேரும் குளிக்கட்டும். அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நாங்க சரி சும்மா தோட்டத்துக்கு போனா உங்களெல்லாம் பார்க்கலாம், ஜாலியா இருக்குமே தான் வந்தோம். அப்படியா? எங்களுக்காகவா வந்தீங்க? ஆமா, அதான் கடைசியில அத்தையே சாக்கு சொல்லி முருங்கக்காய் பறக்க வந்தோம். அப்படி இப்படின்னு நல்லா ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அட ஃப்ராடுங்களா? பாரு, இவனும் நல்லா ஜாலியா இருக்கானுங்க என்னைய கூட்டிட்டு வந்துட்டு. என்ன ஷாம், இங்க பக்கத்துல வா, இங்க இருந்து கதை பேசலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். அட வாழ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. இங்க தானே இருக்கேன் நானும். சரி ரைட்டு போ. சரி, நாங்க வரும்போது பக்கத்து ஊர்ல ஏதோ கோயில் கூட மாதிரி இருந்துச்சு. உங்க ஊர்ல கோயில் கூட எப்போ வைப்பாங்க? எங்க ஒரு கோயில் கூடைக்கு என்ன ஒரு 2-3 வாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வருது. அது நல்லா ஜாலியா இருக்கும். வரியல எங்க ஊருக்கு? ஏது விநாயகர் சதுர்த்திக்கா? ஆமா. அப்ப நாங்க எங்க ஊர்ல பசங்க எல்லாம் சேர்ந்து காசு பிரிச்சு நாங்க விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவோமே. வேற நாங்க இங்க வந்து அங்க யாரு செலிப்ரேட் பண்றது? உங்க ஊர்லயும் பசங்க தான் எல்லாம் செய்வீங்களா? ஒரு பேச்சுலருக்கு இன்னொரு பேச்சுலர் தானே போய் எல்லாம் பண்ணணும். அதனால விநாயகருக்கு நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம். ஆமா, எங்க ஊர்லயும் இந்த வாலிப பயில்வ தான் எல்லாம் பண்ணுவானுவே. காசு பிரிக்கிறதாகட்டும் எல்லாம் பண்றது அவனுவ தான் செய்வானுங்க. அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம். வர்ற அப்படியா? இது தெரியாது எனக்கு. வேணும்னா இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு எங்க ஊருக்கு வாங்க. நல்லா பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் கிடைக்கும். எங்க விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வாங்க, நாங்க பஞ்சாமிர்தமே தருவோம். சமூகம் பெரிய இடம், எல்லாம் பண்ணுவீங்க. ஆமா, நாங்க ஆடல் பாடல் கச்சேரி எல்லாம் வச்சிருக்கோம். வேணா பாக்குறதுக்கு வரதா இருந்தா வாங்க. அப்ப ஆடல் பாடல் கச்சேரி எல்லாம் உண்டா? ஆமா, ஸ்டேஜ் போட்டுவோம். பசங்க எல்லாம் ஆடுவோம், பக்கத்துல எல்லாருமே வருவாங்க. சின்ன பசங்க எல்லாம் ஆடுவாங்க. பார்க்க அழகா இருக்கும். இது நல்லா இருக்கே. நாங்களாம் பொங்கல் போட்டிக்கு தான் அப்படி வைப்பாங்க. நிறைய போட்டி, அப்புறம் ஆடல் பாடல் கச்சேரின்னு எல்லாம் எங்களுக்கு பொங்கலுக்கு தான் நாங்க பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோமே. நாங்களாம் விநாயகர் சதுர்த்திக்கே பண்ணுவோம். அப்படிதான் சரணு? ஆமா. பரவாயில்லையே, அப்ப நல்லா இருக்கும் போலயே. அப்ப நாங்களும் பார்க்க வரேன். எங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு மட்டும் போங்க. கூட்டிட்டு போயிட்டா போச்சு, பண்ணிடுவோம். ஐ ஜாலி. அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க எல்லாம் எங்க ஏரியாவுக்கு வருவீங்களோ? நானும் வரலப்பா, சோனி தான் வரலாம். அவளை வேணா கூட்டு போங்க. நானும் வர மாட்டேப்பா. அவ வரலன்னா போறா, என்னைய கூட்டு போங்க, நான் வரேன். நானும் டான்ஸ் ஆடுவேன் வந்து. சோனி ஆட போறியா? அப்போ உன் கூட ஜோடிக்கு நான் வரேன். அதெல்லாம் தேவையில்ல, தூர போங்க. நான் சோலோவா தான் ஆடுவேன். ஆடிட்டா போச்சு. சரி, நான் கூட்டு போறேன். இவ சோனி நம்பாத, சும்மா விளாட்டுக்கு சொல்றாவ. அம்மா விடவும் மாட்டா, நம்ம போகவும் முடியாது. ஏதோ பேச்சுக்குவோம், மனசு கஷ்டப்பட்டுட கூடாதுன்னு சொல்றாவ. நல்லா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஒரு விநாயகர் சதுர்த்தியை நாங்க எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தியை நாங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நேராவது இனிமே குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அத்தை வேற தேட ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமா, அப்பவே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் இன்னொரு 2 மணி நேரத்துல வந்துருவோன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 மணி நேரமா என்ன பண்ண போறியா? அப்படி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாவ. அதை இதை பேசி எப்படியோ சமாளிச்சுட்டேன். அப்படியா? மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியன்னாவ. நாங்க அதெல்லாம் பசிக்கல, மரத்துல அது கிடந்து இது கிடந்து இளநீலாம் பச்சு தின்னோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். அதனால சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம், சோறு கறிலாம் ஆக்கி வச்சிருக்கேன்னு சத்தம் போட்டு நடந்தாவ. சீக்கிரமா குளிச்சுட்டு போவோம். சரி, அப்போ இவ்வளவு ஃபர்ஸ்ட் குளிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம குளிப்போம். குளிச்சுட்டு இப்படியே கிளம்பிடுவீங்களோ? இல்ல அத்தைட்ட வந்து சொல்லிட்டு தான் கிளம்புவோம்.
ம் சரி